ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2 ரோல் வந்து சிவன் கண் கூட தான் எப்படி பின்னலாங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 கலரில் வந்து நான் ஒயர் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஒயர் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேலில் வந்து ஒரு லென்த்து ஃபுல்லாக வச்சோம்னா 1 அடி. நான் இந்த மாதிரி டோட்டலாக வந்து 7 அடிக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சுற்றி ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். 7 அடிக்கு இந்த ஒயரை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 7 அடிக்கு பிளாக் கலரில் டோட்டலாக வந்து 16 ஒயர் நான் வந்து 7 அடிக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஆரஞ்சு கலர்லேயும் வந்து 12 ஒயர் நான் வந்து 7 அடிக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பிளாக் கலர் ஒயர் எடுத்திருக்கோம். இதை வந்து ரெண்டாக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கோம். ரன்னிங் ஒயர் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பிளாக் கலர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த லென்த் அளவுக்கு இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த அளவுக்கே மெஷர் பண்ணிட்டு இப்போ எப்பயும் போல் ஒரு நாட் போடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு மடித்து வச்சதை இதுக்குள்ளே விட்டு ஒரு நார்மல் நாட் போட்டுக்கிறோம். இதுக்கு மேலே வச்சு இதோட சைடில் இந்த பிளாக் கலர் இதை விட்டு எப்பயும் போல் நம்ம வந்து ஒரு நார்மல் நாட் வந்து போட்டு எடுத்துக்கலாம். போட்டு இப்போ 2 ஒயரும் நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். மேலேயும் கீழேயும், இல்லைனா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து லெஃப்ட் சைடு இருக்க ஒயரும் வந்து ரன்னிங் ஒயரும் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். சைடில் அதையும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மறுபடியும் நான் வந்து பிளாக் கலர் ஒயர் தான் எடுத்திருக்கேன். இந்த ஒயரையும் நான் இந்த மாதிரி சென்டரில் வந்து வச்சு மடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நார்மல் நாட் போட்டோமா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சிவன் கண் பின்ன போகிறோம். சிவன் கண்ணுக்கு நான் இந்த மாதிரி எப்படி கிராஸாக வச்சுருக்கனோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒயர் கிராஸாக வச்சுட்டு இந்த ஒயரை வந்து அடியில் வச்சுட்டு ரன்னிங் ஒயர் வந்து இதுக்கு மேலே இருக்கணும். மேலே வச்சுட்டு இப்போ இதை வந்து மடிச்சிடணும். நான் எப்படி மடிக்கிறேனோ அந்த மாதிரி மடிச்சிடுங்க. மடித்து இதுக்குள்ளே விட்டுறணும். உள்ளே விட்டுட்டு லெஃப்ட் சைடு இருக்க நம்ம அடி ஒயர் எடுத்து இதுக்குள்ளே விட்டு நம்ம இழுத்தோம்னா நம்மளுக்கு வந்து சிவன் கண் நாட் வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலாக வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இப்போ வந்து சிவன் கண் போட்டோமா, இப்போ நெக்ஸ்ட்டு நார்மல் நாட் போடணும். இந்த மாதிரி மாறி மாறி போடணும். இப்போ நார்மல் நாட் எப்பயும் போல் போட்டுடலாம். ரெண்டு ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நார்மல் நாட் போட்டோமா, அடுத்து சிவன் கண்ணுக்கு நான் சிவன் கண் எப்படி பின்னுங்கிறது தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா. இப்போ வந்து சிவன் கண் நாட் வந்து பின்னிடலாம். சிவன் கண் பின்னும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பழகிட்டிங்கன்னா போக போக உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஒயர் கொஞ்சம் டைட்டாக இழுத்து இது பண்ணுறதுல தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். நம்ம கரெக்டாக பின்னிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஷேப்பும் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்திருக்கேன். 4 பிளாக் கலர் ஒயர் பின்னிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து ஆரஞ்சு கலர் ஒயர். இப்போ வந்து நம்ம சிவன் கண் பின்னோமா, அடுத்து வந்து நார்மல் நாட் தான் வந்து பின்ன போகிறோம். நார்மல் நாட் போட்டுடலாம் ஆரஞ்சு கலர் ஒயரில். ஒவ்வொரு ஒயருமே நம்ம மேலேயும் கீழே இருக்க 2 ஒயர் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கூடையில் ஹைட் வரும்போது நம்மளுக்கு மேலே வந்து ஈக்குவலாக இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து சிவன் கண் நாட் வந்து பின்னிடுறோம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கனாலும் ஈஸியாக பின்னிடலாம். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணால் போதும். எப்படி பின்னுறேன்னு பார்த்துட்டு பின்னிங்கனாலே போதும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நார்மல் நாட் பின்ன தெரிஞ்சாலே போதும். சிவன் கண்ணும் ஈஸியாக பின்னிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்சு கலரில் நார்மல் நாட் போட்டு எடுத்துட்றேன். அடுத்து வந்து சிவன் கண் நாட் பின்னிடலாம். நாலு ஆரஞ்சு கலர்லேயும் இந்த மாதிரி 4 இது வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து பின்னி எடுத்துக்க போகிறேன். ஆரஞ்சு கலரில் ஃபுல்லாக வந்து பின்னிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் வந்து நான் வந்து பிளாக் கலரில் வந்து பின்ன போகிறேன். பிளாக் கலர் இதுலேயும் நான் இந்த மாதிரி 4 இது ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் 4 ஆரஞ்சு பின்னியிருக்கேன். அடுத்து மறுபடியும் பிளாக் 4 பின்னிட்டு ஆரஞ்சு அடுத்து பின்னுறேன். பின்னி முடிச்சுட்டு கடைசியாக வந்து நம்ம வந்து பிளாக் கலரில்
ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறோம் 4 இது. டோட்டலாக 28 ஒயர் வந்து நம்மளுக்கு இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம பின்னி முடிச்சோம்ல அந்த ரன்னிங் ஒயரை வந்து இப்போ கீழே இருக்க இந்த லென்த் அளவுக்கு நான் வந்து ஈக்குவலாக வச்சுட்டு இப்போ சிசர் வச்சு இந்த ஒயரை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அந்த ரன்னிங் ஒயர் கட் பண்ணோம்ல அந்த ஒயரை வந்து இந்த மாதிரி நான் தெரியணுங்கிறதுக்காக நாட் போட்டு எடுத்துக்கிறேன். 2 சைடுமே இந்த மாதிரி ஒரு நாட் வந்து போட்டு வச்சிடலாம். அப்போ நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் ஃபஸ்ட் ஒயரு. இப்போ நெக்ஸ்ட்டு ரன்னிங் ஒயரை நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கீழே வந்து நார்மல் நாட் ஸ்டார்ட் பண்ணோம். நார்மல் நாட் ஸ்டார்ட் பண்ணோம்னா மேலே நம்மளுக்கு வந்து சிவன்கண் நாட் தான் வரணும். அதனால் இப்போ நம்ம மேலே வந்து சிவன்கண் நாட் வந்து பின்ன போகிறோம். கீழே சிவன்கண்ணா மேலே நார்மல், இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நான் வந்து மெஷர் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற ரன்னிங் ஒயர் அளவுக்கு இந்த ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயரு மெஷர் பண்ணிட்டு நான் எப்படி மடிச்சிருக்கணும் அந்த மாதிரி மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இப்போ இந்த ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் வச்சு இப்போ நம்ம சிவன்கண் நாட் வந்து பின்னிடலாம். நல்லா டைட்டாக இழுத்து விட்டுறலாம். இப்போ வந்து சிவன்கண் நாட் வந்து பின்னியாச்சு. அதே மாதிரி சைடில் இருக்க ஆரஞ்சு கலர் ஒயரை இந்த பிளாக் கலர் ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து சிவன்கண் போட்டோமா அடுத்து நார்மல் நாட் தான் பின்னணும். இப்போ கீழே பார்த்திங்கனாலும் சிவன்கண் இருக்கும், நம்ம மேலே நார்மல் நாட் தான். அதனால் கரெக்டாக நம்ம வந்து ஒவ்வொரு இதாக வந்து பின்னி எடுத்துக்கலாம். இந்த ஆரஞ்சு கலர் லைன் வச்சு இது ஃபுல்லாக நம்ம பின்னுறது தான். ஃபஸ்ட்டு ஒரு இது பின்னிட்டோம்னாலே நம்மளுக்கு போதும், மீதியெல்லாம் கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம நார்மல் நாட் போட்டோமா அடுத்து வந்து சிவன்கண் நாட் தான் பின்னுவோம். நம்மளுக்கு அந்த ஷேப்பும் கரெக்டாக கிடைக்கும். பார்த்திங்கனாலே தெரியும். நீங்கள் தப்பாக பின்னிட்டிங்கன்னா ஷேப் வந்து கரெக்டாக வராது, சேஞ்ச் ஆகிடும். அப்பயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு சொல்லி. அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் அந்த ஷேப் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து வந்து நார்மல் நாட் தான் பின்ன போகிறோம். இந்த மாதிரி நான் வந்து இந்த லைன் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து பின்ன போகிறேன் இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் வச்சு. இந்த லைன் ஃபுல்லாகவே நான் எட்ஜ் வரலையும் நான் வந்து ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன், பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ இந்த ஒயரையும் நம்ம வந்து இந்த அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் கலர் ஒயர் அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு வந்து நம்ம பின்ன போகிறோம். பின்னும்போது பேகை இந்த சைடு வந்து திருப்பிக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி திருப்பிட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து பின்ன போகிறோம். இப்போ இங்கே இருக்கிறது என்ன ஒயர் நம்ம சொல்லி பார்க்கணும். சிவன்கண்ணா நார்மல் நாட்டான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற ஒயர் வந்து இந்த லாஸ்ட்டில் நம்ம மேலே ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த பிளாக் கலர் ஒயர் வந்து சிவன்கண் நாட்டில் இருக்குது. அதனால் நம்ம வந்து நார்மல் நாட் தான் பண்ண போகிறோம். ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு அந்த பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து எப்பயும் போல் ஒரு நார்மல் நாட் இந்த மாதிரி மடித்து நார்மல் நாட் போட்டுடலாம். நாட் போடும்போது ஃபஸ்ட்டு ஒயருங்கிறதுனால கொஞ்சம் லூஸாக இருக்கும், நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைனா பேக் வந்து இது ஈக்குவலாக இருக்காது பார்க்கும்போது ஷேப்பு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிவன்கண் நாட் போட போகிறோம் நார்மல் நாட் போட்டதுனால. அடுத்து வந்து சிவன்கண் நாட் போட்டுடலாம். இந்த லைன் ஃபுல்லாகவே இந்த ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் வச்சு தான் நம்ம வந்து ஃபுல்லாக ஒவ்வொரு லைனையும் நம்ம வந்து பின்னி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் நாட் தான் போடுவோம். சிவன்கண் நாட்டை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வந்து இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து பின்னி முடிச்சிட்டேன். பின்னி முடிச்சுட்டு இப்போ இதையும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு மெஷர் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் சிசர் வச்சு ஆரஞ்சு கலர் ஒயரை.
கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சென்டரில் போட்டிருந்த அந்த நாட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் 2 சைடும். ஃபஸ்ட் ஒயருக்கு போட்டிருந்த நாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக பின்னலாம் எப்பயும் போல். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் தான் பின்ன போகிறேன். பார்த்திங்கன்னா மேலே வந்து இன்னும் 2 நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக வந்து 3 ஆரஞ்சு பின்னியிருக்கேன். சென்டரில் பிளாக்கு, அதே மாதிரி கீழேயும் வந்து 3 ஆரஞ்சு வந்து நான் வந்து ஃபுல்லாகவே வந்து பின்னி முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் எடுத்திருக்கேன். பிளாக் கலர்லேயும் அதே மாதிரி நம்ம வந்து பின்னிடலாம். என்ன ஒயர் நம்ம எடுத்திருக்கோன்னு பார்த்துட்டு நம்ம கரெக்டாக பின்னோம்னா நம்மளுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகாது. உங்களுக்கு தெரியலனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தப்பாக வந்ததுன்னா நீங்கள் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு சொல்லி ஷேப் கரெக்டாக வராது நீங்கள் தப்பாக பின்னிங்கனாலும். இந்த பிளாக் கலர் ஒயரையும் நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பின்னி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக நான் இந்த லைனையும் பின்னி முடிச்சிட்டேன். இப்போ இதையும் வந்து நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். மெஷர் பண்ணி கட் பண்ணியாச்சு ரன்னிங் ஒயரை. அதே மாதிரி இந்த சைடும் நான் வந்து பின்னிடுறேன் பிளாக் கலர் ஒயரை. இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பின்னிடலாம். நான் வந்து இங்கே வந்து நார்மல் நாட் போட்டிருக்கேன். அப்போ மேலே வந்து சிவன்கண் நாட் தான் வரும். இப்போ சிவன்கண் நாட் வந்து நான் இந்த சைடு வந்து பின்னிடுறேன். இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். சிவன்கண் நாட் போட்டு இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசி வரலையும் இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாகவே வந்து பின்னி முடிச்சிட்டேன். பின்னிட்டு இந்த ஒயரையும் நம்ம வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக வச்சுட்டு சிசர் வச்சு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிளாக் கலர் ஒயருக்கு மேலே இன்னும் வந்து 2 லைன் வந்து பின்னிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த சைடும் இன்னும் 2 லைன் வந்து நம்ம மேலே வந்து பின்னி எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு வந்து 13 லைன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அடி மட்டும் நான் சென்டரில் வந்து ஒரு பிளாக் கலர் போட்டிருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 ஆரஞ்சு, அதுக்கு மேலே வந்து 3 பிளாக் போட்டிருக்கேன். அதே மாதிரி கீழேயும் வந்து 3 ஆரஞ்சு 3 பிளாக் போட்டிருக்கேன். கொஞ்சம் அகலமாக வேணுங்கிறதுனால நான் வந்து 13 லைன் எடுத்திருக்கேன். இல்லைனா நீங்கள் வந்து 11 லைன் மட்டும் பின்னா போதும். 2 பிளாக் மட்டும் நீங்கள் வந்து வச்சு பின்னி கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த பேக்குக்கு நம்ம எப்படி வந்து மூளை வளைக்கிறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.